நீங்க படிக்கல, நாங்க உருப்படல, ஒழுங்கா இல்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்காத, என்னன்னு கேட்காத, உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை ரேஷன் கடையில ஏதாவது கிடைக்குதா கிடைக்கலையான்னு கவலைப்படல. முதியோர் உதவித்தொகை வரவில்லை 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 என்று ஒவ்வொரு கிராமத்திலையும் சொன்ன பொழுது அதை பத்தி எல்லாம் யாரும் கண்டுக்க தயாராக இல்லை. ஆனால் இன்று தேர்தல் நேரத்துல வந்து ரோடு போடணுமா? அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் அவர்களே, திரு TM செல்வகணபதி அவர்களே, விக்கிரவாண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயதுரை அவர்களே, சாமி அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரர்களே, நிர்வாகிகளே, நம் கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த இயக்கங்களின் நிர்வாகிகளே, சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைத்தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் கரும்பு விவசாயிகளுக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே உடனே பணம் கிடைத்தது. நிலுவைத் தொகை இன்று வரை இந்த அரசாங்கத்தால் பெற்றுத்தர முடியவில்லை என்பதுதான் உண்மையான நிலை. நீங்களும் அந்த தொகையை உயர்த்தி தர வேண்டும் என்று போராடி போராடி இன்று ஆட்சி மாற்றம் வராதா, தளபதி அவர்கள் வந்து அதை செய்து தர மாட்டாரா என்று ஏங்கக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். விவசாயிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், படித்த இளைஞர்களுக்காக இருக்கட்டும், யாருக்குமே பயன்படாத ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி. ஏனென்றால் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகல. அவர் தான் முதலமைச்சர்னா நம்ம ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க யாரா இருந்தாலும், இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு பெரும் விபத்து நடந்து விட்டது. அதனால் அவர் முதலமைச்சராக அவர் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு, அப்புறம் இவர் வந்தாரு. இப்படி ஒரு சுழற்சி முறையிலே இந்த வீல் சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த சக்கரம் சுத்தும் பொழுது ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. அவர் வந்தாரு, இவர் வந்தாரு, அப்புறம் இன்னொருத்தவங்க வரதா இருந்தாங்க. அப்படி சுத்தி வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த ஸ்டக் ஆன இடத்துல முதலமைச்சர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் அவருக்கு அரசாங்கத்தை நடத்த தெரியவில்லை. ஆனா ஒண்ணு நல்லா தெரியும், எப்படி சம்பாதிப்பது என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழல் ஊழல், காவல்துறையில ஊழல், மணல்ல ஊழல், ரோடு போடுறதுல ஊழல், PWD கான்ட்ராக்ட்ல ஊழல், சத்துணவுல ஊழல் என்று ஊழல் இல்லாத திசையே கிடையாது இந்த ஆட்சியில என்று சொல்லக்கூடிய நிலையில முதலீட்டாளர்களை கொண்டு வர சொல்லி வெளிநாட்டுக்கு வர போறாரு. முதலீட்டாளர்கள் நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்தினா, தலைவர் கலைஞர் ஆட்சியில எப்படி தானே தேடி வந்து முதலீடு செய்தார்களோ அது போல நல்ல ஆட்சி நடத்தினா எங்க இருந்தாலும் வந்து அவங்களே முதலீடு செய்வார்கள். நீங்க போய் எத்தனை மாநாடு நடத்திட்டீங்க, இப்ப வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க. யார் வந்து முதலீடு செய்வா? நீங்க கேட்கறது நீங்க என்ன முதலீடு செய்யறேங்கிறத கேள்வி இல்லை. எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன்னா முதலீட செய்யறேன்னு வரவெல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்கா? யாராவது ஒரு இளைஞர்களுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கா? படிச்சுட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் எத்தனை இளைஞர்கள், எத்தனை எந்த பக்கம் தமிழ்நாட்டுல எந்த பக்கம் போனாலும், அதுவும் பிஜேபி ஆட்சியில இந்தியா முழுவதும் வேலை இல்லாத ஒரு திண்டாட்டம் தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே இவங்க என்ன பேசுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல. அமைச்சர்களுக்கு ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தேர்தலிலே கேட்டார்,
இந்த லேடி வேணுமா உங்களுக்கு அந்த மோடி வேணுமான்னு கேட்டுதான் ஓட்டு கேட்டார். ஆனா ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறார் எங்களுக்கு மோடி தான் டாடின்னு. இதை விட ஒரு அவமானம் தமிழனுக்கு தேவையா என்று சொல்லக்கூடிய, இதனாலதான் அந்த அம்மா யாரையும் பேச விடாம வைத்திருந்தார்களோ என்னவோ. எல்லாரையும் பேசுவாங்கிறதுக்காக தான் யாரையும் பேச விடல. இப்படிப்பட்ட ஒரு நிலை, அவமானங்கள், நீட் தேர்வுகளை கொண்டு வந்து திணித்தார்கள். அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு எவ்வளவு ஆள்மாறாட்டம், எத்தனை பேர் அந்த நீட் தேர்வு கொண்டு வந்ததால தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை. ஆனால் இன்று வசதியானவர்கள் பொய் சொல்லி ஆள்மாறாட்டம் பண்ணி டூப் போட்டு பரீட்சை எழுதி கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை. இது மாதிரி நாடு முழுவதும் ஏதோ நீட் தேர்வு தான் தகுதி தேர்வு, அதை படிச்சுட்டு வந்தாதான் நல்ல மருத்துவராக முடியும் என்று எல்லாரையும் நம்ப வச்சாங்க. இன்னைக்கு அந்த தேர்வே பொய், அந்த தேர்வே ஒரு பித்தலாட்டம் என்ற நிலை தெளிவாக தெரிகிறது. நாடு முழுவதும் இப்படி எத்தனை பேர் பொய் சொல்லி ஆள்மாறாட்டம் செய்து அந்த தேர்வை எழுதி இன்னைக்கு மருத்துவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கேள்விகளை அவர்களை பார்த்து கேட்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஹிந்தி திணிக்கிறியா, திணிச்சிட்டு போ. கீழடியில அகழ்வாராய்ச்சி செய்து தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக ஆராய்ச்சிகள் நடைபெற்றால் இங்க இருக்க அமைச்சர்கள் அது பாரத நாகரிகம் என்று பேசுகிறார்கள். இப்படி மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு காவடி எடுப்பதற்கு, ரத்தன கம்பளம் விரிப்பதற்கு, அதனாலதான் இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி இல்லை. அம்மையார் ஜெயலலிதா போட்டோ மாத்திரம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி, பிஜேபியோடைய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடியவர்கள் எதை கொண்டு வந்து இங்க செய்யணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது இங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதை எடுத்து கேள்வி கேட்கல. ஆனால் இன்னைக்கு பிரதமர் வருகிறார், அவர் வருவதற்கு பேனர் வைக்கணுமா? ஒரு இளம் பெண் அந்த பேனர் வைத்ததால் உயிரிழந்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு இன்னும் நியாயம் கூட கிடைக்கல. அதுக்குள்ள நீதிமன்றத்திற்கு சென்று தன்னுடைய தலைவர் இல்லையா, என்ன இருந்தாலும் அவர் தானே ஆட்சி நடத்துறாரு, அவருக்காக பேனர் வைக்கிறதுக்கு நீதிமன்றத்திற்கு போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் நிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டாடிங்கிறீங்க, அவர் தான் எல்லாங்கிறீங்க. சரி, அவர் எல்லா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கி தரும். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பொதுவாக அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க, நல்ல திட்டம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தப்பித்தவறி அவர்கள் எல்லாருக்கும் ஒதுக்கீடு செய்யற பணத்துல தமிழ்நாட்டுக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை, வீடு கட்டுவதற்கு என்று ஒதுக்கிய பணத்தை கூட செலவு செய்யாமல் 3577 கோடி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு செலவு செய்ய வேண்டிய பணத்தை எத்தனை வீடு கட்டியிருக்கலாம், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கலாம். எதையுமே செய்யாமல் இந்த அரசாங்கம், இந்த வக்கற்ற ஆட்சி செய்வதற்கு வகையற்ற அரசாங்கம் திருப்பி அனுப்பி இருக்கிறது. எத்தனை பேர் 100 நாள் வேலைக்கு போயிட்டு சம்பளம் ஏறல என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. 100 நாள் வேலை கிடைக்கும்.